ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நிரஞ்சன் யூஸ் பண்ணுற வீல் சேர் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர். இந்த வீல் சேர் வாங்கி 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவர் பட்டன் இருக்கும், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கவும் செய்யலாம். அண்ட் ஆட்டோ பிரேக்கும் இருக்குது. நீங்கள் ஸ்லோப்பில் போகும்போது ரிவர்ஸில் வராமல் இருக்கிறதுக்கு அதுலேயே ஒரு ஆட்டோ பிரேக் இருக்குது. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட், பேக் அண்ட் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு லித்தியம் பேட்ரியில் ஆப்ரேட் ஆகுது. இந்த பேட்ரி வந்து ஆக்சுவலாக இந்த வீல் சேர் வாங்கி நாங்கள் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த பேட்ரி வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வந்தது. இப்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் இதை மாற்றினோம். அண்ட் பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாபை நீங்கள் புல் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். திரும்ப அதை நார்மலாக இழுத்து விட்டுக்கலாம். அண்ட் இது வந்து கலிடை மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கினோம், மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூரில். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எதுவும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை. ரீசெண்டாக வந்து ஃப்ரண்ட் வீல் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் அந்த வீல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பேட்ரி வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் மாற்றிருக்கோம். இப்போ 2 இயர்ஸாக இந்த பேட்ரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அதுலேயே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருந்தேன். அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதோட நாங்கள் 5 இயர்ஸ் பேக் வந்து 80,000க்கு வாங்கினோம். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.